அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போவது இஸ்லாமின் வீர வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சிங்கம், பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் புகழ்பெற்ற ஷஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர். ஆனால் இவரின் தனித்துவமும் அசாதாரண வீரமும் அல்லாஹுவில் முழு நம்பிக்கையும் மிகவும் வலுவானது. நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்தால் அதை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான். அவ்வளவு உயர்ந்த நிலையில் அவர் இருந்தார். யமாமா போரில் முசைலமா என்பவனுக்கு எதிராக நடந்த கடும் யுத்தத்தில் ஒரு பெரிய கோட்டைக்குள் எதிரிகள் மறைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது பரா கூறினார், என்னை சுவரின் மீது தூக்கி எறியுங்கள் என்றார். சகோதரர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு நபர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை போர் வீரர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு நபித்தோழர் எந்த தற்காப்பும் இல்லாமல் குதித்து போராடுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு துணிவும் வீரமும் அவரிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அது மரணத்தை நேராக சந்திக்கும் நேரம். அவர்கள் கோட்டைக்குள் குதித்து கதவை திறந்தார். அங்கே கொத்து கொத்தாக மரணங்கள் விழுந்த இரத்த ஆறுகள் ஓடின. அந்த போர் நடந்த இடம் இன்றைக்கும் மரணத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக அவர் அதன் கதவை திறந்தார். அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த போரில் மட்டும் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட காயங்கள் பெற்றார். ஆனால் அவர் மனம் தளரவில்லை, ஈமானும் தளரவில்லை. அப்பொழுதும் அவர் அல்லாஹுவிடம் வேண்டினார், யா அல்லாஹ், நான் ஒருபோதும் படுக்கையில் மரணிக்க விரும்பவில்லை, உன் பாதையில் மரணிக்கவே விரும்புகிறேன். இறுதியில் பாரசீகர்களோடு நடந்த யுத்தத்தில் அவர் ஷஹீதானார். அல்லாஹுவின் பாதையில் உயிரை அர்ப்பணித்த வீரராக திகழ்ந்தார். இவருடைய இந்த தியாகம் நமக்கு தரும் பாடம் என்ன? அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். அல்லாஹ் நமக்கும் இப்படிப்பட்ட ஈமானையும் துணிவையும் அளிப்பானாக. ஆமீன்.